சியோன் கீதங்களில் 802வது பாடல் 802 சாங் நம்பர் 802. அல்லேலூயா பாடுவேன் பிரபு இயேசு உம்மை அல்லேலூயா பாடுவேன் பிரபு இயேசு உம்மை துதிப்பேன். அல்லேலூயா பாடுவேன் பிரபு இயேசு உம்மை துதிப்பேன். எல்லா வேளைகளிலும் உம் பாதம் பணிந்திடுவேன். எல்லா வேளைகளிலும் உம் பாதம் பணிந்திடுவேன். பிரபுவே உம்மை நான் துதிப்பேன். அல்லேலூயா பாடுவேன் பிரபு இயேசு உம்மை துதிப்பேன். வாக்குத்தத்தங்களித்து நிறைவேற்று அவனீரே. வாக்குத்தத்தங்களித்து
பாடுவதிலே உன் பாதம் பணிந்தே வென்றாடும் துதியில் உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ள போகுதே இசையா உந்தன் அன்பு உள்ள போகுதே உன் பாதம் பணிந்தே வென்றாடும்
ஸ்தோத்திரம். தொடர்ந்து 105வது பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பணிந்து பாடி போற்றுவோம். ஸ்தோத்திரம். பணிந்து பாடி போற்றுவோம். கனிந்த ஆவி உண்மையோடு நம் தேவனை பணிந்து பாடி போற்றுவோம். மோசேயை விட பெரியவன் தேவனாய்
பெரிதான கிருபைக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு கொஞ்ச நேரம் எழுந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 12வது மாதத்தில் கூட ஆண்டவர் கிருபையாய் முதல் வாரத்தில் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கலாம். நன்றி. இந்த வருடத்தின் துவக்கத்தில் என்னுடைய மனநிலைமை எல்லாத்துக்கும் ஆண்டவரை நான் தேங்க்யூ சொல்லணும். நான் அப்படி டிசைட் பண்ண இசப்பா நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் அப்படிதான் நடத்தினார். எல்லா சூழ்நிலையில கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கு. தாவீது ஃபேஸ் பண்ணாத கஷ்டம் இல்லை. நான் அவங்க சொன்னாங்க, எந்த காலத்தில் ஆண்டவரை உங்களை ஸ்தோத்தரிக்கணும். தாவீதுடைய நேமே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆண்டவர் ஒரு துதிகளில மகிமைப்படுகிற தேவன். இந்த நேரம் கூட நமக்கு கொடுத்த மேலான ரட்சிப்பு, அதற்காக இயேசு பிறந்ததற்கு காரணம் என்னன்னா அவருக்குள் நாம் பிறக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ இந்த மாதத்துல 12வது மாதத்துல ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறார். 90வது சங்கீதம் 12வது வார்த்தை பேர் சொல்லுகிறது, ஞானம், நாங்கள் ஞான இறுதியில் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தார் சொல்லி. எத்தனை பேர் இதில் நம்ம டேஸ்ட் பண்ணுறோன்னு தெரியல. 12 months 12 மந்த்துக்குள்ளே எங்களை பிரவேசிக்க வைத்து எத்தனையோ அன்பானவர்களை இந்த வருடம் நாம் இழந்திருக்கலாம். சபையில் நாம் இழந்திருக்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் நான் இழந்திருக்கிறேன். எனக்கு அன்பானவங்களை அட்லீஸ்ட் ஒரு 2-3 days நான் எனக்கு அந்த இழந்தவங்களோட அதிகமாக ஒரு அந்த ஐக்கியம் இல்லைன்னா கூட நான் எப்போவாது வரும்போது அவங்கள திங்க் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஆனால் கூட ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்காங்க. எத்தனை அருமையான ஆண்டவர்! அவரை போல ஒரு ஆண்டவர் பூமியில் கிடையாது. மேலான நாமத்தை உடையவர். ஸோ நாங்கள் ஞான இறுதியம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை இன்னும் அறிவை எங்களுக்கு போதி தருமாமா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பார்வையில் நமக்கு கிடைத்த ஒரு நேர பெற்ற நன்றியோடு நான் துதிப்பேன். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன். இந்த இயேசுராஜன் எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங். மனதார கூட இந்த சாங். ஏசப்பா நன்றி, எங்களை 11 months அழகாக கிருபையாக கொண்டு வந்தது. 12 monthக்குள்ள எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி. எத்தனையோ சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்தோம். அங்கே எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரத்தோட தாய் தகப்பன உச்ச தோழனும் லோகம் மனவாளனுமாய் இருந்து நமக்கு எல்லாமுமாக இந்த பாடலை பாடுவது எல்லாரிலும் மேலானவர், நமக்கு எல்லாமுமாக உள்ளவர் என்று சொல்லி அவர் அப்படியாகவே நமக்கு வழி நடத்தினார். நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நீ
நாள் வரைக்கும் அவனுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லைன்னா கிறிஸ்துவர்களாக வாழ முடியாது. ஏன்னா நம்ம எதில் இருக்கிறோம்? பரிசுத்தத்தில் இருக்கணும். நம்மளுடைய பரிசுத்திலிருந்து நம்மளை எடுக்கணும். அது நீதியிலிருந்து நம்ம விலகி போகணும். சத்ரு கங்கணம் கட்டி நம்மளை எப்படி விழ வைக்கலாம்னு பார்த்தாலும் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் மேல ஒரு பெருமை, மாம்சத்தின் இச்சை, இது எது வந்து நம்ம மேல மோதினாலும் நான் விழாதபடிக்கு, ஆத்துமா சாகாதபடிக்கு, நான் உயிரோடு கூட இருந்து இந்த நாளில நம்மளை துதிக்க வைத்திருக்கிறார் பாருங்க. அன்றைக்கு கொடான ஒரு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவங்களை நான் எழுந்து சொன்னேன். என்னுடைய தாயாருடைய தாயார் லாஸ்ட் நவம்பர் அவங்க ஆண்டுக்குள்ள மகிமையில பிரவேசித்தாங்க. அதுபோல எத்தனையோ பேர் இந்த வருடத்துல நம்ம இழந்திருக்கிறோம். ஆனா கூட ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடான ஒரு ஸ்தோத்திரம். பரலோக பல்லவி பாடி இந்த வேலையை நிறைவு செய்யலாம். எல்லா துதி கனம் மகிமை ஸ்தோத்திரத்தையும் எங்களுக்காக மாதிரி துவைத்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒரே நாமத்துக்கு ஏறெடுக்கிறோம் பரலோக பிதாவே.